தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு இன்று நேயர்களுக்காக இணைந்திருப்பவர் காங்கிரஸ் சார்ந்த கிருத்திகா தரன் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம் நேயர்களுக்கும் தங்களுக்கும். பாஜகல இருக்கக்கூடிய குஷ்பு அவர்கள் நீங்க எதுக்கு இப்ப கட்சியில நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கெல்லாம் பார்க்கவே முடியலையே அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி கேட்கும் பொழுது, அத போய் நீங்க அண்ணாமலை அவர்கள்ட்ட போய் கேளுங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த சொல்றாங்க. என்ன கூப்பிடுறது இல்ல அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த சொல்லியிருக்காங்க. இது ஒரு பேசுபொருளா இருக்கு. இத எப்படி பார்க்குறீங்க நீங்க? குஷ்புவோட இயற்பெயர் உங்களுக்கு தெரியுமா? தெரியல. அவரோட இயற்பெயர் நக்கத் கான். ஷாருக் கான், சல்மான் கான், அமீர் கான் போன்றவர்களை எதிர்க்கக்கூடிய பிஜேபி கட்சி. அவங்க நான் எப்போதுமே அவங்களோட ட்விட்டர்ல நான் பதில் சொல்வேன். நீங்கள் ஒரு சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த, அவங்க பிறப்பில் சிறுபான்மை சமூகம் தான். இன்னும் அந்த சமூகத்தை விட்டு அவங்க வெளியில வரல. இந்துவை கல்யாணம் பண்ணியிருக்காங்களே தவிர்த்து பிறப்பினால் சிறுபான்மை சமூகம் தான் அவங்க. தன்னை இந்துவா நினைச்சுக்கிறாங்களா இல்லையாங்கிறது அது அடுத்த விஷயம். அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. மதம் மாறக்கூடிய ரைட்ஸ் அவங்களுக்கு உண்டு. ஒரு பெண்ணுக்கும் அந்த ரைட்ஸ் உண்டு. திருமணத்தினாலாம் தன்னோட மதத்தை தேர்ந்தெடுக்க கூடாது அப்படின்லாம் நம்ம சொல்லக்கூடாது. எல்லா பெண்ணுக்கும் தன்னோட மதம் எதுன்னு சுய உரிமையா தேர்ந்தெடுக்கணும். திருமண கணவன் என்ன மதத்தை சார்ந்திருந்தாலும் என்னோட மதம்ங்கிறது வேற. ஆனா பிறப்பின் அடிப்படையில் அவர் ஒரு சிறுபான்மை, அடுத்து பெண். வர்ணாசிரமத்துல பெண்ணுக்கு எந்த உரிமையும் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் பிஜேபியோட நிலைப்பாடு. இந்த வர்ணாசிரமத்தை ஆதரிக்கிறவங்க மட்டும்தான் பிஜேபியில நீங்க தொடர்ந்து இயங்க முடியும். ஆனால் குஷ்பு அவர்கள் ஒரு சிறுபான்மையினராகவும் ஒரு பெண்ணாகவும் இருப்பதனால் அவருக்கு எந்த இடத்துலயும் மரியாதை இருக்காதுன்னு எனக்கு ஆரம்பத்திலேயே தெரியும். நான் அப்ப சொன்னேன், உங்க சிறுபான்மை இனத்துக்கும் நீங்க உண்மையா நடந்துக்கல, ஒரு பெண் இனத்துக்கும் உண்மையா நடந்துக்கல. ஏன்னா இரண்டுமே பாஜகவுக்கு ஆவாதது உண்டு. அது நடக்குது. அது ரொம்ப இயற்கை. இயற்கை தான் அது. ஆனா அவங்க பொலிட்டிக்கலா ரொம்ப ஆக்டிவா இருந்த ஒரு ஆள், இருக்கக்கூடிய ஒரு ஆளு, இப்ப ஒரு கட்சியில பெண்களுக்கு மரியாதை இல்லைன்னு சொல்லி வெளியே இந்த மாதிரி பாஜகவுல இணைஞ்சிருக்காங்க. சோ திமுக, காங்கிரஸ் போன்ற கட்சியில இருந்து எல்லாம் வெளியே வந்துதானே இங்க வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குல்ல. அவங்களுக்கு பாஜகல மரியாதை இல்லைங்கிறது இல்ல. பெண்களுக்கு மரியாதை கொடுக்காத அடிப்படை RSS அடிப்படையை கொண்ட கட்சி தான் பாஜக. ஏன்னா வர்ணாசிரமத்துல இவங்க வர்ணாசிரமம் வேணும், சனாதனம் வேணும், சனாதன தர்மம் தான் உயர்வு அப்படின்னு பேசவங்கள்ட்ட போய் பெண் சமத்துவத்தை இவங்க பேசுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. வாஜ்பாய் முதற்கொண்டு, நரேந்திர மோடி முதற்கொண்டு, அத்வானி முதற்கொண்டு சிறுபான்மையின அரசியலை கையில் எடுத்திருக்காங்க. இவர் பிறந்த இனத்துக்கு எதிராக தான் இந்த அரசியல் செயல்படுது. அப்படிங்கிறப்ப இவங்க அந்த பிறந்த இனத்தை சேர்ந்தும் இவர் அரசியல்ல இவருக்கு கேட்க எந்த ரைட்டும் கிடையாது. இவர் இருக்கிற இடத்துல இருந்துட்டு காங்கிரஸ்ல போய் பேசலாம், எனக்கு அரசியல்ல நீங்க இடம் கொடுக்கல அப்படின்னு. திமுகல பேசலாம். எல்லா கட்சியிலையுமே எல்லாருமே வளர விடக்கூடாத போக்கு உண்டு. ஆனால் இவங்களை வளர்க்கவே முடியாத ஒரு போக்கு பிஜேபியில இருக்கு. ஏன்னா கொள்கை ரீதியாகவே இவர் மாறுபட்டவர். கொள்கை ரீதியாக இவர் பெண், கொள்கை ரீதியாக இவர் சிறுபான்மையினம். இரண்டிலும் பிஜேபிக்கு எதிராக தான் அவர் இருக்காரு. அவங்கள பிறப்பின் அடிப்படை. பிஜேபி பிறப்பின் அடிப்படை பார்க்கக்கூடிய ஒரு கட்சி தான். அவங்களே சொல்றாங்களே சனாதனம். அப்ப அவங்க கட்சி தலைவர் பார்த்தீங்கன்னா பிறப்பின் அடிப்படையில யார் அர்ச்சகரா இருக்காங்க, யாரு சுவாமிஜிகளா இருக்காங்க, யார் இது மடத்தின் தலைவராக இருக்காங்க அப்படின்னு போட்டு காலில் விழுந்து அதை போற்றக்கூடிய கட்சி தான் பிஜேபி. அப்படிங்கிறப்ப இவங்களுக்கு அந்த கட்சியை கேட்கவே ரைட்ஸ் கிடையாது. ஏதோ போட்டா போடுங்க, இல்லாட்டி நான் போய் என் வேலையை பார்க்குறேன் அப்படிங்கிற நிலைமையில இருந்துகிட்டு இவங்க பேசுறது அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. அவர் கேசவ விநாயகம் ஆகட்டும் அவங்க பெண்களுக்கான மதிப்பு கொடுக்கக்கூடிய நபர்னு நீங்க நம்புறீங்களா? இவங்களே அதான் சொல்றாங்க. இந்தியால பெண்கள் அப்படின்னா வேப்பங்காயா கசக்கக்கூடிய கட்சி பிஜேபி தான். அவங்க ஓட்டுக்கு மட்டும்தான் அவங்களுக்கு பெண்கள் வேணும். ஆனா நான் இது என்ன சொல்றேன்னா, பிஜேபி பெண்களை அதிக அளவில் அரசியல் கொண்டு வந்திருக்காங்க. அது பாராட்டத்தக்கது. இப்ப பெண் ஜனாதிபதி, பழங்குடி ஜனாதிபதி எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதே சமயம் அவர்களுக்கு பெண்கள் சுயமாக அரசியல் பேசுவதும், சுயமாக சிந்திப்பதும், சிறுபான்மையினர் மேலே வருவதும் பிடிக்காத வேப்பங்காய கசக்கக்கூடிய விஷயம். அதை குஷ்பு செய்யறாங்க. அதை எப்படி கேசவ விநாயகர்லாம் ஆதரிப்பான்னு நீங்க நினைக்கிறீங்க?
இல்ல அதுதான் இப்ப குஷ்பு அவர்களே வந்து இப்ப இந்த மாதிரி அண்ணாமலைய போய் கேளுங்க. நான் வரல. ஏன் கட்சி பணிகள்ல ஈடுபட மாட்டேங்கிறேன் அப்படிங்கிறது கேளுங்கன்னு சொல்றதுக்கு, அண்ணாமலை அவர்கள்ட்டயும் போய் பத்திரிக்கையாளருக்கு போய் கேள்வி எல்லாம் கேட்கறாங்க. அதுக்கு வந்து அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்ல. கேசவ விநாயகம் தான் நீ வந்து கேட்கணும். அவர் தான் வந்து யாருன்னா வரணும் அப்படின்ற மாதிரியான விஷயத்த வந்து சொல்றாங்க. இவங்க அழைப்பு வரலன்னு சொல்றாங்க. இவங்க வந்து அழைக்கிறது இல்ல அப்படிங்கிற மாதிரியான விஷயம் சொல்றாங்க. இத நம்ம புரிஞ்சுக்கிறது. 2மே நான் ஆச்சரியப்படுத்தல. இது எதிர்பார்த்தது. இன்னும் விரைவில் எதிர்பார்த்தா கொஞ்சம் லேட் ஆயிருக்கு அவ்வளவுதான். ஏன்னா இப்ப கொஞ்சம் வந்து லேட். தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சிகள்லாம் ஒரு பக்கம் போராட்டம்லாம் நெறைய இறங்கி பண்றத பார்க்க முடியுது. இந்த நேரத்துல இப்போ ஒரு மகளிர் அணியில இருந்து இவங்கலாம் போராட்டத்துக்கு களத்துக்கே வரல அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு மாரியான ஒரு விஷயம். அதனால தான் அவர்ட்ட அவங்க எதிர்பார்க்குறாங்க. எந்த மகளிர் அணியிலயும் இன்னைக்கு கட்சியில வந்து பலமா இல்ல. எந்த கட்சியிலயுமே. திமுக இளைஞர் அணி தலைவர் யாரு அப்டின்னா டக்குன்னு சொல்லுவேன். திமுகவுடைய மகளிர் அணி தலைவர் யாருன்னா டக்குன்னு யோசிப்போம். அப்படிங்கும்போது மகளிர் அணிக்கான முக்கியத்துவத்தை இந்த மாதிரியான மகளிர் அரசியல் செய்யும்போது எல்லா கட்சிகளும் கொடுக்க வேண்டும். இது நான் திமுக, காங்கிரஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து தான் சொல்றேன். விடுதலை சிறுத்தைகள் எல்லா கட்சிகளும் சொல்றேன். ஆனா பாஜக பத்தி அது எனக்கு பிரச்சனையே இல்ல. பாஜக அத செய்யவே செய்யாது. ஓட்டுக்காக மட்டும் தமிழ்நாட்டுல தான் பெண்களை பயன்படுத்தும். இருக்கக்கூடிய ஏன்னா அவங்க கட்சிகள்ல மகளிர் வர்ணாசிரம அணிக்கு அடிப்படை. கொஞ்சம் ம். சோ எல்லா மகளிர் அணியும் மேலே 50% ஓட்டு நம்ம கையில இருக்குங்கிறப்ப, மகளிர் அணி துணிந்து அவர்கள் கட்சியை கேள்வி கேட்கணும். 50% ஓட்டு வாங்க மட்டும் இல்ல, 50%த்துக்கான பதவிக்கு எங்களுக்கு அருகதை உண்டு. அப்படின்னு ஒவ்வொரு கட்சியினரும் போராடினால் மட்டுமே கிடைக்கும். ஆனா குஷ்புவோட போராட்டம்லாம் வந்து வேஸ்ட். ஏன்னா அந்த கட்சி அதற்கான இடம் இல்லை. இல்ல கூப்பிட்டா தான் நீங்க வந்து வருவீங்களா? அப்படிங்கிற மாரி விஷயம் இல்ல. ஏன்னா போராட்டம்ல அவங்களும் ஈடுபடுறாங்க. இப்பலாம் கூட எப்படிங்க தமிழிசை கூப்பிடாம ஒரு சவுந்தரராஜன் வராங்க. ஒரு ஒரு பிரபலம் வர முடியும்? அவங்களுக்கான பாதுகாப்பு கொஞ்சமாவது வர வேண்டாமா? குஷ்பு மட்டும் வந்து இறங்கினாங்கன்னா, அந்த கூட்டத்துல வந்து பவுன்சர்ஸ் வேணும் அவங்களுக்கு. அடிப்படை பாதுகாப்பு வேணும். அவங்க ரொம்ப பெரிய ஆளு, களத்துக்கு வரக்கூடாதான்லாம் கிடையாது. இப்ப தோழர் ரோகிணி அப்படிங்கிறவங்க கம்யூனிஸ்ட்ல வந்து ரொம்ப ரொம்ப எல்லா போராட்டங்களையும் மிக சாதாரணமா கலந்து கொள்வார்கள். அப்ப அவருக்கான மரியாதை, சுயமரியாதை அங்க இருக்கு. இங்க இவங்களோட சுயமரியாதை அடிபடுது. இவங்களுக்கு அங்க மரியாதை கிடைக்காதுங்க. நீங்க என்ன பண்ணாலும் மரியாதை கிடைக்காது. சிறுபான்மையினை சேர்ந்ததே வர்ணாசிரமத்தில் இடமே இல்லாத ஒரு பெண் எப்படி வந்து இவங்கள்ட்ட பிஜேபிட்ட போய் கேட்க முடியும்? அவங்க போடுறத அதான் சொல்றீங்கன்னா, இன்னைக்கு சோறு போட்டா சோறு வாங்கி சாப்பிடுவோம். சமைக்க சொன்னா சமைப்போங்கிற இடத்துல தான் பிஜேபி நம்மள வச்சிருக்கும். அங்க போய் இவங்க பேசறதுக்கு என்ன ரைட் இருக்கு? அங்க பேசினாலும் அங்க யூஸ் கிடையாது. நோ யூஸ் அட் ஆல். அங்க இல்ல பெண்கள் குரலுக்கு பெண்களுக்காக அவங்களே குரல் கொடுக்கிறவங்க தானே! யார் குடுக்குறா? ஆம்பளைங்க குடுக்குறாங்க. யார் கேட்டா? அவங்க கட்சி பெண்கள வந்து பேச சொல்லுங்க. கட்சியில குஷ்புவ தவிர்த்து வேற எந்த பெண் வந்து பேசிட்டு இருக்காங்க வெளியில மீடியால? அண்ணாமலை தெரியும், கேசவ விநாயகம் தெரியும். வேற ஏதாவது பிஜேபி பெண்கள சொல்லுங்க. வானதி மேடம். அவங்கள விட்டுட்டு வேற யார் சொல்லுங்க? தமிழிசை. ம். அவங்கலாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? தமிழிசை, வானதிலாம். சோ அவங்க கட்சியில எல்லாருமே கைப்பாயாவையா தான் வச்சிருப்பாங்க. நோ யூஸ் அட் ஆல். இப்ப இவங்க பேச அண்ணாமலை ஆரம்பிச்சுட்டா நம்ம ஹாட்ஸ்பாட் வந்து இந்த லைஃப்ல இருக்க போட மாட்டோம் போட அப்படின்னு. வானதிக்கு எந்த முக்கியத்துவமும் குடுக்கல. கவர்னர் பதவிய தூக்கி எறிஞ்சிட்டு வந்தாங்க தமிழிசைக்கு. என்ன முக்கியத்துவம் கிடைச்சது? அது ஆண்கள், பெண்களை நோக்கி செய்யப்படும் ஆண் அரசியல் அது. பிஜேபியால ஆண் அரசியல விட்டு வரவே முடியாது. அங்க போய் பெண்கள்லாம் வந்து அரசியல்ல வந்து கைப்பாவைகளா தான் அங்க இருக்க முடியுமே தவிர்த்து, அவங்க போய் பேசுறது, மரியாதை, தன்மானம் மிக்க பெண்கள் வந்து பிஜேபில இருக்கவும் முடியாது. அந்த கொள்கைக்கு அந்த கொள்கையே கிடையாது. அவங்க சுயமரியாதைன்னே சிரிப்பாங்க. "நீ என்ன பெரியாரிஸ்டாம்பாங்க." பெண்ணுன்னா வர்ணாசிரமத்துல உனக்கு என்ன இடம் இருக்கு அப்படிம்பாங்க. நம்மளால கருவறைக்கு போயிட முடியுமா? ஒரு வேதம் கற்றுக்கொள்ள முடியுமா பெண்களால்? அதுக்கெல்லாம் இவங்க ஒத்துப்பாங்களா பிஜேபில? பெண் அரசியல் என்பது அவங்கள்ட்ட இடமே கிடையாது. அப்படி பண்ணினாலும் அது ஓட்டுக்காக தான். பெண்களுக்கு சம வாய்ப்பு அவங்க குடுக்கவே முடியாத வர்ணாசிரம சனாதன அரசியல் தான் பிஜேபி. அங்க போய் குஷ்பு கேட்கிறதே எனக்கு காமெடியா தான் இருக்கு. பார்ப்போம் மேம். உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி.